ஜனவரி மாதத்துல நம்ம எடுத்த தீர்மானங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு. 65 நாட்களுக்கு மேல ஆயிட்டு. எத்தனை பேர் அந்த தீர்மானங்கள் எல்லாம் உறுதியா இருக்கிறோம்? எத்தனையோ உடன்படிக்கைகள் எல்லாம் செய்திருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை எல்லாம் நீங்க எத்தனை பேர் உறுதியா இருந்து கொண்டு இருக்கிறீங்க? வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் செயல்படல அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் செவி கொடுக்கல, கீழ்ப்படியல். அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் அதிகமாய் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றோம்? கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் விரும்புகிற காரியத்தை தான் செய்கிறோமே தவிர, கர்த்தரின் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை அறிந்து செயல்படுத்துவதற்கு என்னை என்ன பண்ண முடியல? ஈடு கொடுக்க அல்லது ஒப்பு கொடுக்க முடியல. கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆமென். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக என்னை கொண்டு அவர் சித்தத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பல நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏன் விருப்பம் நிறைவேறணும் ஐயா? ஒரு தரிசனம் வச்சிருப்போம் அல்லது ஒரு எண்ணம் வச்சிருப்போம். என் குடும்பத்துல என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வளர்க்கணும், இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும். நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அல்ல. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு தான் என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் நினைச்சிருக்கிறேன், நான் இமேஜ் பண்ணிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அல்ல. அவர் என் வாழ்க்கையில், என் குடும்பங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல தவறி கொண்டு இருக்கிறோம். என் விருப்பம் நிறைவேறணும், என் விருப்பம் நிறைவேறணும். உங்கள் சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஆமென் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கல. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் இறங்கி வந்தார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர் எலியாவின் சொற்படி செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சொற்படி செய்து கொண்டு இருக்கிறீங்க?